இது அத்தைனா எப்படிப்பா உனக்கு அத்தை? சொந்தத்தை சொந்தத்தை எந்த சொந்தத்தை பேசணும்? சொந்த அத்தை பேசணும். பாட்டி உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். இறந்து போன ஆன்மாக்கள்ல சில உயிரை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிய வீட்டில். பேர ஏற்கனவே 1.5 வருஷம் சனி பகவானால பாதிக்கப்பட்டுட்டான். இப்போ படிப்பும் இருக்காது, வீட்டில் தொல்லுபூச்சி காக்க மாட்டான், மூக்கலாஞ்சிரா இருந்த மாடு மாதிரி ஓடி தொலைவான். அவரை திருத்தி கொண்டு வரேன். 1.5 மாதம் பொறுமை ஆயிடுது. இந்த வெற்றி ஆகி தரேன். அடுத்து பேசுவோம். கருப்பசாமி அதே பழனிச்சரிவு காரணம் சொல்லலாம். காரணம் பாப்பா. குச்சனூர் போயிருக்கியாப்பா நீ? எப்ப போன? இன்னும் ஒரு முறை போய் காக்கா வாகனத்தை வாங்கி ஆத்துல விட்டுட்டு என்ன பார்க்கவா. விளக்கம் என்னன்னு சொல்லுதான் வெற்றி ஆகி தரேன். போயிட்டு வா. குச்சனூர் சனி பகவானுக்கு. கருப்பசாமி ஆமா கரடிகுளம். புலிக்குளம் சிங்கங்குளம் இல்ல, கரடிகுளம். வாங்க சீக்கிரம் வாங்க. உடல்நிலை பாதிக்கப்பட்ட பெண்மணியார் வரலாம். யாருப்பா? பராசக்தி. வா. எது மந்திர தந்திரம் பண்ணியிருக்காங்கன்னு மனத்துக்குள்ள ஓடுத என்ன? சோளக்காடு, அந்த காடு, இந்த காடு வச்சு அதில் போட்டி பொறாமையில் பண்ணியிருக்காங்கங்கிற எண்ணம் உங்கள் உள்ளத்தில் இருக்கு. புரியுதா? அதனால இரவில் சில சமயத்தில் ஏதோ ஒன்று அமுக்கிறத மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து உடம்பை உங்களை பாதுகாக்க முடியாமல் ஆட்டிக்கிட்டு கிடக்கு. அதை நீக்கி தந்தா போதும்லாம். கால் ஒன்று வரலாம். இந்த கனியை இன்று இரவு தரப்பக்கத்தில் வச்சு தூங்கு. வார வேலைக்கிழமை சாயங்காலம் என்னைய வந்து பாருங்க. நீக்கி தந்துறத வெற்றியாகி தரேன். இந்த கனியை வச்சு தூங்குமா, சரியா போயிடும். வெற்றியாகி தரேன். கருப்பசாமி கடையன் கல்யாணிபுரம். பைசில் ஒண்ணே வரீங்களாப்பா? சொல்லலாம். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். போட்டி பொறாமையால இடம் தகுந்தமான குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு. அதை கருப்பசாமி உன் அருள் சக்தியால எனக்கு மாத்தி இன்னும் இல்லாம ஆக்கி தரும்னு கேட்க வர. கால் விட்டு வா. இந்தா அந்த இடத்துக்கு இடைஞ்சல் செய்யக்கூடிய உள்ள மாறியாச்சு. பேச்சுவார்த்தையில தெளிவாயிரும். நீ அனுபவிச்சுக்கலாம். சந்தோஷமா இருக்கு. கருப்பசாமி ஆமா அப்படியா? சரி கரெக்ட். சேரன் மகாதேவி எல்லை பைசில் ஒண்ணே யார் இருக்கா? சேர்மாதேவி எல்லை வரையலா? வரலாம். சிவானந்தா சாமி ஆஸ்பத்திரி எங்க இருக்கு? உங்க ஊர்ல இருக்கா? சிவானந்தா ஹாஸ்பிட்டல் பத்தமட. உனக்கு அந்த ஊர் தானா? இது யாரு? உன் வீட்டுக்காரர் எங்க? சரி கால் ஒன்று வரலாம். என்ன வேணும்?
அப்பாக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை. நான் எடுத்த உடனே ஒரே கேள்வி கேட்டேன், அவங்க அப்பா எங்கன்னு கேட்டேன். அவர் வரலன்னு சொன்னேன். கண்ணை முடிக்கான். இன்னொரு தரம் கால் விழுந்துட்டு வா. பலதேசிக்கானையா நீங்க யாரு? அந்த ஊர் இவங்களுக்கு சொந்தம் இல்லை. உன் மனசு இன்னும் பக்குவப்படலை. இன்னொரு தரம் கால் விழுந்துட்டு வா. நல்ல சமாதானமா உட்கார். உன் வீட்டுக்காரனுடைய உள்ளத்தை போய் பார்த்தேன். ஓராண்டு காலங்களாகவே கொஞ்சம் கொஞ்சமா சண்டை போட்டு இப்போ முழு வெறுப்புல வேதனைப்பட்டு நிக்கி. புரியுதா? ஆனா இந்த வாழ்க்கை தொடரும்னு தான் உத்தரவுல இருக்கே தவிர பிரிஞ்சு போகாது. அப்படி இருக்கு. உனக்கு வேணுமா வேண்டாமா? இல்ல அது வேண்டாம்னு நான் முடிவு பண்ணி வேற கல்யாணம் ஆயிடுச்சு. நான் இப்போ கேஸ் போட்டுருக்கான் குழந்தை. சுவாதி எனக்கு சாதகமா குழந்தை அது சாதகமா முடியுங்கிறதுக்கு உத்தரவு இல்லையே. என்ன செய்யறது? நீ அதை முழுமையா செய்யாம பண்ணது மகா குற்றமாச்சே. காரணம் வா. இப்ப அவன் வேணும்னு போட்டிருக்கான். புரியுதா? எப்படி பண்றது? அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடிய நியாயம். சட்டம்னு ஒண்ணு இருக்கலாம் உலகத்துல. சரியா இருக்காண்டா கண்ணை மூடு. அதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்கிறேன் நான். பொறுமையா இருந்தா போல 3 மாதம் பொறுமையா இரு. அந்த கேஸ் ரிஜெக்ட் ஆயிரும். இந்த அப்படி ஓகே பண்ணித்தார. பக்கத்துல வா. ஜெயிச்சு தாரேன். அடுத்த புதன்கிழமை என்ன நேரம் பாரு. வரலாம். வாயாடாண்டாம். விபூதி போட்டு வாங்கிட்டு போ. அடுத்து பேசலாம். கேட்டு பார்ப்போம். மெல்ல பேசுவோம். கர்மசாமி. ஆமா அப்படியா? ஆலங்குளம். உங்களுக்கு ஆலங்குளமா? ஆலங்குளம் பக்கம்னா ஒரு குளத்து மெயின் ரோட்டு ஒரு குளத்துக்கு வலது பக்கம் உங்க ஊரு. சொல்லமானே கூப்பிடாதீங்கம்மா இருக்கானே. உங்களை பிறகு கூப்பிடுறது என்ன? ஆலங்குளம் கடை காய்கறியா? கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமி உடஞ்சி போச்சு. இன்னொரு தடவை கால விட்டோம். தடுமாற்றத்துக்கு விடை வேணுமே. வேணுமா வேண்டாமா? மாட்டி விடுறான். உன்னுடைய வியாபாரத்தை போய் பார்த்தேன். நீ நினைக்கிற மாதிரி சுபிட்சமா இல்லாம அந்த வியாபாரத்தை மற்றவங்களால முடக்கப்பட்டிருக்கு என்பது உண்மை. ஆனா இப்ப கடன்களும் வேதனையுமாயி இதை தொடர முடியுமா முடியாதாங்கிற ஒரு உள்குழப்பம் உன்னை வாட்டிக்கிட்டே இருக்கு. அதனால ஒரு முடிவு வேணும்னு கேட்டு வந்திருக்கேன். தொழில் நடக்கும். உன் கடனை நான் தீர்த்து தரேன். காலைல விட்டு வரலாம். எல்லாம் மீட்டி தர வெற்றி உண்டு. சந்தோஷமா வச்சுக்கோ. கர்மசாமி கீழப்பாவூர் ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ். ஜூஸ் கடையா பழக்கடையா? பழக்கடை ஜூஸ் கடை. நல்ல பழக்கடைப்பா. சரக்கு சரக்கு இருந்த அறுத்து விடு. புள்ளெல்லாம் போட்டு ஓட்டி விட்டு. தண்ணி குடிப்பியாப்பா? இப்ப ஜூஸ் குடிக்கியோ? முன்னால தண்ணி எடுத்தியா? சரி இன்னொரு தடவை கால் விட்டுருவான். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. என் பொண்டாட்டி அப்பாவி உங்க அண்ணன் பொல்லாத வார்த்தையை சொல்லி என் குடும்பத்தை குழப்பிட்டான். அதனால எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. என் தொழிலுக்கு ஒரு இடைஞ்சல். நான் கடையில இருந்து வீட்டுக்குள்ள போனா ஒரு தலை சுத்து சுழட்டல் இதெல்லாம் நடக்கும். இதை எனக்கு நீக்கி அந்த செய்வனையை நீக்கி என்னை நல்லாக்கி தரணும்னு கேட்க வந்திருக்கேன்.
கால விட்டு வா. கர்மசாமிக்கு வர்றான். இந்தாப்பா, இந்தா ஜெயிச்சு தாரேன், மன நிறைவா இருக்கலாம். வெற்றி கொண்டு போ. பாவூர் சத்திரம் இதே தொழில வெற்றியாக நடத்திக்கா. என்னம்மா சின்ன பொண்ணு, நம்ம பேத்தியாயிவா, கெட்டிக்கார பிள்ளை, தங்கமான பிள்ளை. இவனுடைய கல்விக்கு இடைஞ்சல் இல்லாமல் இவன் மனதை தைரியப்படுத்தி தந்தா போதுங்களா? இனிமேல் பல கோளாறுகள் இனிமேல் இவளுக்கு இல்லை. ஆனா என்ன நீங்க தொடர்ந்து வரும், நான் ஒரு விஷயம் இவளுக்கு செய்ய வேண்டியிருக்கு. பௌர்ணமி வரை என்னோட கூட்டுவாங்க. ஜெயிச்சுட்டார, வெற்றியாக்கிட்டார. சக்தி கொடுத்தாச்சு, நல்லா இருவான், தைரியமா இருக்கலாம். வெற்றியாக்கிட்டார. பாப்பா போலீஸ் ஸ்டேஷன் போனது யாரு? போலீஸ் ஸ்டேஷன் கால் சொல்லலாம். தம்பி, யாருடைய ரெக்கமெண்டேஷன்லையும் நான் சாமி சொல்ல மாட்டேன், புரிஞ்சுக்கணும் நீங்க. புரியா? உங்களுடைய பிரார்த்தனை மட்டும்தான் அங்கே தேவை. உண்மையா? தூரத்தில் காலம் விடுவாங்க. என்னையா செய்யணும்? உன்னுடைய பணத்தை வர வச்சு தாரேன், இப்ப இருக்கிற கஷ்டத்தை தீர்த்து வழிவகுத்து தாரேன். அது கோர்ட்டுக்கு போய் ஜெயிக்குமா பஞ்சாயத்துல ஜெயிக்குமான்னு ஒரு குழப்பம் இருக்கு. கோர்ட்ல கேஸ் இருந்தாலும் கூடி மாடி வக்கீல வச்சு பேசி உனக்கு தீர்ப்பை வாங்கி உன் பணத்தை தாரேன். நான் வர வச்சுட்டேன், நல்லாரு. இந்த அப்படி பக்கத்துல வா, பக்கத்துல வா. சந்தோஷமா போயிட்டு வா. அடுத்த உத்தரவுல பார்த்து பேசுவோம். பம்பாய் என்னண்ணே பம்பாய் நாளும் வாரீங்க, பத்தமடை நாளும் வாரீங்க. பத்தமடையிலிருந்து பாய் விற்கிறதுக்கு பம்பாய் போறீங்களா? அங்க இருந்து பம்பாய் போயிருக்கீங்க. ஏக்கா உனக்கு பம்பாய் அக்கா? அட்ரா சக்க. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம், கொடுக்கலாமா? எஸ். வர்றான். பக்கத்துல வர்றான். குழந்தை பிறக்குமோ பிறக்காதோங்கிற ஒரு ஐயப்பாடும் ஒரு வேதனையும் உள்ளத்துல இருக்கு. நடத்தக்கூடிய கல்வி சம்பந்தமான அகாடமிக்கு வருமானங்கள் போதாத வேதனையும் இருக்கு. இது ரெண்டையும் நான் சரியாக்கி தரேன். அந்த பைசாலாம் வாங்கி தரேன். முதல்ல உன் உடலை சரியாக்குவோம். இந்த அப்படி பிடிக்கலாம். ஒரு குழந்தை பிறக்கும், அதுக்கு விஞ்ஞானம் கைகூடும். வெற்றியாக்கி தரேன், நல்லா இருக்கலாம். இந்தா உன்னுடைய பணமெல்லாம் வந்து சேரும். புண்ணியமாக சென்று வென்று வெற்றியுடன் திருப்பி வா மகளே, வாழ்ந்த. கருப்பசாமி, பம்பாயில நான் நடத்தக்கூடிய தொழில் எனக்கு மனவேதனை கொடுத்துக்கிட்டு காட்டு வந்தது யாருப்பா? என்ன தொழில்? என்ன தொழில்? கால் வந்துட்டோம்னா அது என்னது? அஞ்சு வருஷம் நடக்கும். அதுக்கு ஒரு வேற மாற்றி கொடுத்துருவான். என்னதுப்பா? பிஸ்னஸ் இது மூலயமா ஆரம்பிக்கும். கேஸ் சம்மந்தப்பட்டது, எந்த பிரச்சனைகளும் வராமல். இது யாருக்கு? ஐயா காலம் வரலாம்.
இந்த தொழில்ல 5 ஆண்டுகளுக்குள்ள 2.5 கோடி ரூபாய் சம்பாத்தியம் பண்ணுவேன். நஷ்டப்படாம காப்பாத்தி தரேன். அதுக்கு அடுத்து வேற தொழிலை மாற்ற வேண்டிய நிலைமை வரும். சட்டத்தில் இடைஞ்செல்லாம காப்பாற்றி வெற்றியாக்கி தரேன். இந்தா பணம் உண்டு, போயிட்டு வரலாம். இது அப்புறமா இட பிரச்சனை கொஞ்சம் இருக்கு. தொடங்கலாம். வீட்டு பிரச்சனை அதை அடுத்து பேசுவோம். சரி. தச்சநல்லூர், திருநெல்வேலி தச்சை நல்லூர். தச்சநல்லூரா? நான் திருநெல்வேலி தச்சநல்லூர்னு தெளிவாக கொடுத்தேன். உங்கள் ஊருக்கு போகக்கூடிய மெயின் ரோட்டில் இடது பக்கத்தில் மகராசி கல்யாண மண்டபம் வரும். சரிண்ணா? அதுலேருந்து கொஞ்சம் தாண்டி போகிறோன்னு ரைட் சைடில் போனால் தான் உங்கள் வீடெல்லாம் வரும். ஓகேவா? கூப்பிட்டுறேன். அப்படியே கால் வந்துட்டாங்க. மகராசியாக இருப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய மகன் டாக்டர். அவருக்கு கூடிய விரைவில் கல்யாணத்தை முடித்து ஒரு பேரனோ பேத்தியோ பெத்தெடுக்கணுங்கிற ஆசையில கேட்க வந்திருக்கேன். ஆவணி மாதத்துக்கு உட்பட கல்யாணம் நடந்துரும், பெண்ணும் கிடைச்சிரும். இந்த வாரம் ஜாதகம் வருது. ஏற்கனவே வந்த 3 ஜாதகத்தை பொருத்தம் இல்லை, சரியில்லைன்னு கொஞ்சம் நம்ம விளக்கியிருக்கோம். இன்னும் ஒரு 3 ஜாதகத்தை கொண்டு வர. 1 பொருந்திரும், ரஜி பொருத்தம் இருக்கு, பணமும் இருக்கு, வெற்றி உண்டு. பணம் நமக்கு ஈக்குவலா இல்லையா? கண்ணை மூட்டு நான் பார்க்குறோம். 1 2 3 4 5 6ஆம் இடத்துல என்ன இருக்கு தருத்தாங்க. உடனே போய் நிச்சயதாமரத்தை பண்ணுப்பா, வெற்றி ஆயிடும். போயிட்டு வா. கர்மசாமிக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, நெய்வேலி வீட்டுக்கார போயிடா. என் மேல நினைவா இருக்கிய. நான் என்ன சொன்னாலும் அறவுறாங்க. தங்கம் தங்கம் தங்கம். நெய்வேலி பக்தி, புரியுதா? அது பக்தி. இறைவன் மீது அந்த உணர்வுகளை அப்படியே தெரித்திருந்து தன்னை மறந்து சொல்லுகின்ற ஒரு மகத்துவமான வார்த்தை. உண்மையா இல்லையாப்பா? ஆனந்தமடைவாயப்பா, வாழ்க. யாரு வாரணாக்காலே இன்னொரு தடவை கால் கொண்டு வரலாம். லிக்னைட் கார்பரேஷன் நிலக்கரி வியாபாரம். இவர் பண்ணல, இவர் நிலக்கரியில் வேலை பார்க்கறாரு. எத்தனாவது பிளாக்ல இருக்கப்பா? 28வது பிளாக். 1 2 3 4 5 6. உங்க பிளாக் முனை லாஸ்ட்ல ஒரு மரம் இருக்கு, ஒரு கடை இருக்கு. சரிண்ணா? அதுல நேர கணக்கு போனா 1 2 3 4 7வது வீட்டுக்கு அந்த பக்கம் வீடு. கால் கொண்டு வா. வருக வருக வருக. அந்த கார்பரேஷன்ல நீ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. இப்ப பெர்மனன்ட் போஸ்ட் வேணுங்கிறதுக்கு உன்னுடைய முயற்சி நடக்கு. உண்மையா? அந்த கார்பரேஷன் எனக்கு செட் ஆகி தந்தாச்சுன்னா ஓடி நோக. அதை எப்படியாவது கருப்பசாமி எனக்கு முடிச்சு தரணும், என் கடன் கப்பிகளை அடைச்சி என்னை நிம்மதியாக்கணும்னு கேட்டு வந்திருக்கேன். கால் வந்துடும். போஸ்டிங் கிடைச்சாச்சு, ஜெயிச்சாச்சு. நல்லா இருக்கு, வெற்றி உண்டு மகனே, ஆனந்தமடைவாய். கருப்பசாமி விழுப்புரம். வாங்க. அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா, வருக, ஆனந்தம் பெருக, என்னாலும் உயர்ந்திருக்க. டேய் தம்பி, உன் பேர் என்ன? புகழேந்தி. அந்த காலத்தில் தமிழ் புலவர் கம்பருடைய மச்சன பேர் புகழேந்தி புலவர். நலவெண்பா எழுதிய ஆசான். நல சக்கரவர்த்தியுடைய சரித்திரத்தை தனி வெண்பாக்களால் எழுதிய ஒரு மாபெரும் புலவன் யாரு? புகழேந்தி புலவர். படிச்சிருக்கீங்களா நீங்க? தமிழ் இலக்கியத்தில் நலவெண்பா படிச்சிருக்கீங்களாப்பா? நான் மட்டும் தான் படிச்சிருக்க போருக்கு. சந்தோஷமா போச்சு. கால் வந்துட்டு வாங்க.
2 வரம் கேட்டுக்கிடுவீங்களா? என்ன வேணும்? கண்ணமுடா. ஒரு பக்கத்து தமனி சரியா துடிப்புலன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையா? கால் வந்துட்டு அதான் அது ரத்த ஓட்டம் இல்லாதனால அப்படியே உட்கார்ந்துருக்கும், பிரிய மாட்டேங்குது. என்ன செய்யலாம்? என்ன பண்ணால் சரி வரும் பார்ப்போம். ஓம் சக்தி. கருப்பசாமி ஒரு 3 மாதம் பொறுத்துக்கிடலாமா? அது புரட்டாசி மாதம் 2வது சனிக்கிழமை வரை பொறுமையாக இருந்து அதற்கு பிறகு ஒரு சிறிய மருத்துவத்தால் இவனை குணமாக்கிடலாம். உயிருக்கு ஆபத்தில் அவன் காப்பாற்றித்தரேன், வெற்றியாக்கித்தரேன். கூப்பிடு கருப்பசாமிய. வெற்றியாக்கி நீ குழம்பக்கூடாது. உன் பிள்ளைய ஆயுள் பலமாக இருக்க வைக்க. முதல்ல உயிரை காப்பாற்றுவோம், அதுக்கு படிக்க எண்பை இடுக்கி. என்ன இடுக்கி? இடுக்கி மாவட்டம், கேரளா இடுக்கி. கேரளா இடுக்கி. இடிக்காடா? இடிக்கும் வலிக்குமா? அப்போ இல்லை, அது வேற. கால் விட்டு வரலாம். உட்காரலாம். மனைவியை பற்றி ஒரு ஆராய்ச்சியும், குடும்பம் ஒற்றுமை இல்லாத வேதனையை பற்றி ஒரு மன குழப்பமும், குடியிருக்கும் ஸ்தாபனம் சரியா தவறா என்ற ஒரு வேதனையும், நாம உழைக்கிற உழைப்பலா வீணா போகுதே என்ற ஒரு துடிப்பும் உன் உள்ளத்தில் நீண்ட காலமாக இருந்து வாழ்ந்தா என்ன போனா என்ன முடிவுல நீ என்ன பார்க்க வந்திருக்க. உண்மையா? கால் வந்துட்டு வா. குதிரையை கூட கூர்ந்து பார்த்தாச்சுன்னா கழுத மாதிரி தெரியும். எதையும் அதிகமாக ஆராய்ந்து பார்த்தாச்சுன்னா நம்ம அறிவுக்கு பொருத்தமாக இருக்காது. அதனால் ஒரு மத்தியமான நிலைகளில் பார்த்துக்கிட்டே போனோம்னா குடும்பம் நல்லா இருக்கும். ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி நம்ம கெடுத்துடக்கூடாதுலாம். சிந்தனை சீராக்கவும் செய்யும், சீரழியவும் செய்யும். புரிகிறதா? சந்தேகத்தை மனப்பான்மையாக வைத்தால் சந்தோஷம் கெட்டுவிடும். உண்மையா இல்லையாடா? அதனால் நீ பண்ணக்கூடிய ஆராய்ச்சியில் எந்த குறையும் இல்லாமல் குடும்பம் ஒழுங்காக வாழ வச்சு தரேன். இருக்கிற கடனையும் தீர்த்து தரேன். எதிர்பார்க்காம உன் உடம்புல பல கோளாறு குறைகளும் ஏற்பட்டு போச்சு. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல அப்படின்னு சொல்லி சில தவறான எண்ணங்கள் உன் உள்ளத்துல இருக்கு. அது நடந்தது உண்மையா அப்படின்னு கேட்டேன். 1 2 3 4 5 6 7 8 9 சொல்லமாடசாமி அங்கேயும் இருக்கார, பேச்சியமான இருக்கான. காலில் விட்டுற. அங்கெல்லாம் போய் கேட்கும் பொழுது உன் வீட்டுக்கு அது நடந்திருக்குப்பா, இது நடந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது உண்மையா பொய்யானு கருப்பசாமிகிட்ட கேட்டுருவோம். என்ன அதானே வந்த கால கிரகங்கள் குறைகளால் ஏற்பட்ட வினை இது. மந்திர தந்திரம் என்று நம்ப வேண்டாம். பின் குழப்பம் தேவையில்லை. உன்னை குணமாக்கி குடும்பத்தை நல்லாக்கி தந்தா போதுங்களா? இந்தா ஜெயிச்சு தாரேன். இந்த மகனே ஆனந்தமாறு வெற்றி ஆகிக்கலாம், புண்ணியம் அடைவார். கருப்பசாமி திருவனந்தபுரம். அம்மா கடையனூரு, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இப்பொழுது சட்டப்படி உன் மகனுக்கு நல்ல சான்று கிடைச்சாச்சு. எந்த ஆபத்தும் இல்லை. அவன் வேலைக்கும் போயிடுவான். நீ கடையை இன்னொரு 18 நாள் கழிச்சு கடையை தொடங்கிக்கலாம். அதில் பணமும் தாரேன், ஜெயிச்சு தாரேன். செட்டில். கொல்லம் எல்லை
நான் நினைச்ச பொண்ணு என் பொண்டாட்டி ஆகணும். கொல்லம் எல்லை கேரளா. யாருப்பா? கேரள தேசம் கருத்தவன் பேண்ட் போட்டிருக்கான். தம்பி எங்க இருக்க? எங்கடா இருக்க? கேரள தேசம். நான் நினைச்சவளை கல்யாணம் முடிக்கணும். நல்ல விஷயமாச்சே. பப்ளிக் எதையும் உடைச்சிடாதீங்க, நல்ல மெல்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்கான். அவளுடைய மனத்தை போய் பார்த்தேன். உன் பக்கத்துல கொஞ்சம் அன்பு பாசம் இருக்கு. இன்னொருவரால் அந்த உள்ள கொஞ்சம் குழப்பம் அடைந்து இப்போ உனக்கு வேதனை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால அந்த மனத்தை நான் திருத்தி உன் பக்கம் ஒப்படைச்சா போதுங்களா? கால் வந்துட்டுவான். நடத்தித்தானே சந்தோஷமாறு வெற்றி அடைவாய். கர்மசாமி. ஆமா, யாருக்கு சோம் இல்ல? வீட்டுல யாரோ ஒரு பெருசுக்கு சோமன்னு கேட்க வந்திருக்க. யார் அது? கேரளாவில இருந்து. யாருக்கு சோம் இல்ல? நமச்சிவாயம். யாருக்கு சோம் இல்ல? அடிக்கடி நமச்சிவாயம்னு சொல்லுவாரு. கால் வந்துட்டுவா. நான் உங்களை கூப்பிடுறோம்னு நினைச்சீங்களா? கிடையாது. உங்க அப்பனுக்கு வீடு சொந்தமான மனக்குறையும் உன் சகோதரி வாழ்க்கையை பற்றிய குழப்பமும் அவங்க உள்ளத்துக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. வாஸ்தவமா? அவனுடைய உயிருக்கு இப்போ முக்தி இருக்கா அல்லது காலம் நீடிக்குமான்னு கேட்டேன். காலம் நீடிக்கும். ஈடுபட மாட்டான். கஷ்டமில்லாமல் காப்பாற்றித்தாரேன். வெற்றி ஆயிட்டான். வேற என்ன வேணும்? மருத்துவத்தால் சரியாயிருவேன். தைரியமாறு, குழப்பம் இல்லை. இந்த வெற்றி அடைவேன். அதான் வீடு சொந்தமான ஒரு அப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு சொன்னேன். தந்துருவோம். 3 மாதம் ஆகட்டும். வெற்றி அடைவார். போயிட்டு வாங்க. பெங்களூர். 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 ஆனா கொஞ்சம் வெள்ளி தாங்கடே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஆம்பளையோட உதவி இல்லாமல் பொம்பளைகளாக கிடந்து தவிக்கிய உங்க குடும்பத்தில். உண்மையா? அதில் ஒரு பொம்பளைக்கு எரிந்துச்சு நடக்க முடியாத வேதனை இருக்கு. இன்னொருத்திக்கு பிள்ளைகளால் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. இவைகள் எல்லாத்தையும் சரியாக்கிறதுக்கு செய்வனை நடந்திருக்குமாங்கிற ஒரு சந்தேகம் உங்க உள்ளத்துல இருக்கு. காலில் விட்டு வா. நான் கொஞ்சம் வெள்ளி குடிச்சுக்கிட்டேன். நல்லா இருக்கு. உங்க அம்மாவை எழுப்பி நான் நடக்க வச்சிருந்தேன். அதுக்கு அடுத்து உங்க அக்காவை பத்தி பேசுவோம். இப்போ உனக்கு வர வேண்டிய இடத்துல இருந்து பணங்கள் எல்லாம் வர வச்சு செம்மையாக்கி தரேன். இந்த நல்லா உயிர் கண்டம் இல்லாம காப்பாத்தி கொண்டு வந்துடுறேன். போயிட்டு வா. பண்ணணும். சந்தோஷமா இருக்கும்.